வணக்கம். மற்றொரு பதிவினூடாக நினைச்சிருக்கிறோம். தற்போது நாட்டில் தேசபந்து தென்னக்கோனுடைய செய்திகள் தான் அதிகமாகவே பேசப்பட்டு வந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தும்பர சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. வெலிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து தென்னக்கோனை இதுவரை 3ஆம் தேதி வரை மீள விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திர நீதவான் அருண புத்ததாச நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இதேவேளை குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய தேசபந்து தென்னக்கோனுக்கு மேலதிகமாக ஏனைய 7 சந்தேக நபர்களை கைது செய்ய வேண்டாம் என தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேரணை மனு விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டும் இருக்குது. அந்த வகையில் குறித்த மனு இன்றைய தினம் 21ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதா குறிப்பிடப்பட்டு இருக்குது. அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினர் தொடர்பிலையும் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறதா தெரிவிக்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக தான் இருக்கிறது. ஆகவே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.